ஆக்டர் கவுண்டமணி சார் அவருடைய ஒய்ஃப் வந்து தவறியிருந்தாங்க. கவுண்டமணியோட துணைவியார் இருக்காங்களோ அவங்க பேர் சாந்தி. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடக ட்ராமா ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் கல்யாணத்தில் முடியுது. கவுண்டமணி வந்து வெளியில் வந்து கரடு முரடான ஆள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் கவுண்டமணிகிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் கவுண்டமணி வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி ஸ்மார்ட்டு, இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப திறமைசாலி. கவுண்டமணியோட மனைவி, கவுண்டமணியோட துணைவியார் இருக்காங்களா சாந்தி, அவங்க இறந்தப்போ தான் 1-2 ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எந்த ஃபோட்டோவுமே அவங்கள பற்றி எந்த காணொலியிலையும் எங்கேயுமே நீங்க பார்த்துக்க முடியாது. பேப்பர் செய்திலையோ எதுலையுமே பார்த்துக்க முடியாது. காரணம் என்னன்னா கவுண்டமணி வந்து குடும்பம் வேற தொழில் வேற அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தார். கவுண்டமணியோட வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரமாக இருந்தது வந்து சாந்தி தான். பொண்டாட்டிக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்த ஒரு 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேர் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ரஜினிகாந்த், ஒருத்தர் ஆர்கே செல்வமணி, ஒருத்தர் கவுண்டமணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய இறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கவுண்டமணிக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருச்சு. யாருமே வரல அப்படிங்கிறது வந்து சினிமாவோட சாபம். அது யாரும் வரமாட்டாங்க. நடிகர்கள் தான் வரலைன்னா இயக்குநர்களும் வரல. நடிகர்கள் தான் நன்றி மறந்து போகிறாங்கன்னு சொல்லலாம், இயக்குநர்களும் நன்றி மறந்து போகிறாங்க. ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து கார்த்திக், பிரபு, சத்யராஜ், சரத்குமார், இன்னும் பல நடிகர் சொல்லிக்கிட்டே போனோம். பார்த்திபன்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே கவுண்டமணியோட உதவி தேவைப்படுது. கவுண்டமணி இல்லாம படம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு கவுண்டமணி வந்து ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டார் அப்படிதான் சொல்லணும். அவருடைய மனைவியாருடைய இடத்துக்கு யாருமே போகலைன்னா என்ன அர்த்தம்? அதான அர்த்தம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்டா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஆக்டர் கவுண்டமணி சார் அவருடைய ஒய்ஃப் வந்து தவறியிருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில அவர் சம்பாரிச்சிருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இண்டஸ்ட்ரியில அவர் சம்பாரிச்சிருக்கிற விஷயமும் சரி ரொம்ப பெருசு. அப்படி இருக்கிறப்போ அன்னைக்கு யாருமே வரலையோ பெருசா அப்படின்ற மாதிரி தான் சார் பார்த்தோம். இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்து சினிமாவில் இயல்பாக நடக்கிறது. அதாவது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிரபலமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்களோ இல்லை இந்த சம்மந்தப்பட்ட நபரே இருந்துட்டா கூட அவங்க வந்து அந்த நேரத்தில், அதாவது வந்து அந்த இறப்பு சூழ்நிலை ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்க வந்து பெரிய பேரோடையும் புகழோடையும் பணத்தோடையும் இருந்தால் மட்டும்தான் அவங்கள தேடி போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான இழப்புகளுக்கு, இந்த மாதிரி டெத்துக்கெலாம் வந்து சினிமா பிரபலங்கள் பல பேர் தவிர்த்துறாங்க. அந்தந்த நேரத்தில் கவுண்டமணியோட உதவி தேவைப்பட்டது. எல்லா நடிகர்களுக்குமே கவுண்டமணியோட உதவி தேவைப்பட்டது. அதாவது வந்து ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து கார்த்திக், பிரபு, சத்யராஜ், சரத்குமார், இன்னும் பல நடிகர் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து பார்த்திபன்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே கவுண்டமணியோட உதவி தேவைப்படுது. கவுண்டமணி இல்லாமல் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. கவுண்டமணி இருந்தால் தான் வியாபாரமாகும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ரொம்ப பிஸியாக இருந்தார், பயங்கர பிஸியாக இருந்தார். ஆனால் ஒரு படத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சத்யராஜ் படத்துக்கு கவுண்டமணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்புக்காண்டி இமீடியட்டாக அந்த டேட்ஸை கொடுப்பார், போய் நடித்து கொடுப்பார். இதெல்லாம் நிறைய பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமையாக சினிமா இண்டஸ்ட்ரியில் கவுண்டமணின்றவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை தான். நல்ல காமெடி நடிகர், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி. இது நிறைய பேர் தெரியாது. அதாவது உலக சினிமா, அதாவது வந்து ஆங்கில படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா படத்தையும் கரைச்சி குடிச்சிடுவார். அதாவது டிவிடி எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த காலத்தில் விசிடின்னு ஒன்று இருக்கும், டிவிடின்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார். பல படங்களை பார்த்து, அதாவது வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன சீன் ஒரு டைரக்டர் வைக்கிறாரு அப்படின்னா கூட அது வந்து வேற படத்துலேருந்து உருகின சீனாக இருந்தால் இமீடியட்டாக ஸ்பாட்லேயே சொல்லுவார், என்ன டேரக்டர் சார் அந்த படத்துலேருந்து எடுத்திருக்கீங்க, படத்தோட பேரை சொல்லி அந்த படம் வந்த வருஷத்தை சொல்லி அதை கமெண்ட் அடிப்பார். அந்த அளவுக்கு வந்து சினிமாவை பற்றின நாலேஜ். அது மட்டும் இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி வந்து ஆரம்பத்தில் நாடக காலத்துலேருந்து வந்தவர். கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் நாடகத்தில் நடித்து பல கஷ்டங்கள், பல துன்பம், இன்னல், சிக்கல், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி படிப்படியாக வராரு. அப்படி நாடகத்தில் நடிக்கும்போது தான் கவுண்டமணியோட துணைவியார் இருக்காங்களோ அவங்க பேர் சாந்தி. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நாடக ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் அவங்களும். ஸோ கவுண்டமணியும் அவங்களுடைய மனைவி சாந்தியும் ஒரு நாடகத்தில், இன்னும் பல நாடகங்களில் இணைஞ்சு நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் கல்யாணத்தில் முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு லேட் மேரேஜ்னு சொல்லலாம். 79 தான் கவுண்டமணிக்கு மேரேஜே நடக்குது. கவுண்டமணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு கூட இருக்கும். ஆனால் 79 தான் கவுண்டமணிக்கு மேரேஜே நடக்குது. அந்த மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வருது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து 16 வயது நிலையில் ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே அமையுது. அடுத்தடுத்த பெரிய படங்கள் எல்லாமே அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது.
இந்த இந்த மனைவியை அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அன்பாக நேசித்தார். கவுண்டமணி வந்து வெளியில் வந்து கரடு முரடான ஆள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் கவுண்டமணிகிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும், கவுண்டமணி வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி. வெளியில் பார்த்தா முள்ளாக கரடு முரட மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அதை உரித்து சொலையாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோ அதாவது இன்டெலிஜென்ட். அதாவது வந்து ஒரு காமெடி நடிகன் இவ்வளோ புத்திசாலியா அப்படின்னா அந்த 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 அளவுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு புத்திசாலியாக இருப்பார். பல மடங்கு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் அடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த கிண்டலாக கமெண்ட் அடிப்பார். அவர் ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஜாலியாக கமெண்ட் அடிச்சு விட்டுவார். கடன்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறார், நக்கலாக பேசுறது, நையாண்டியாக பேசுறது, இதெல்லாம் அதாவது யாராலையுமே அவ்வளோ டைமிங்கில் கமெண்ட் அடிக்க முடியாது. அப்படி பிரமாதமாக பண்ணுவார் கவுண்டமணி. அவருடைய துணைவியார் வந்து ரொம்ப நேசிச்சார். அவர் துணைவியார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம மனைவி தான் எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. சில கணவனுக்கு தான் அது வரும். அதாவது வந்து மனைவியை தாண்டி நம்ம போகக்கூடாது, மனைவி சொல்கிறது தான் வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்களா. அந்த மாதிரி வந்து மனைவி மேலே அன்பாக மனைவியிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தார். கவுண்டமணியோட துணைவியார் சாந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. அவங்க படித்தவங்க, அந்த காலத்திலே பியூசி படித்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டமணியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டினுடைய நிர்வாகம், அந்த பொறுப்பு மொத்தத்தையுமே அவங்க தான் நடத்துனாங்க. ஒரு சின்ன உதாரணம், அவங்க எவ்வளோ வந்து ஸ்மார்ட்டான ஆள், அவங்க மனைவி துணைவியார் ஸ்மார்ட்டான ஆள்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் போய் ஒரு 5 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபாங்கிறது இப்போ 500 ரூபா கட்ட 1000 ரூபா கட்டெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. அந்த காலத்தில் 5 லட்ச ரூபாங்கிறது 100 ரூபா கட்டாக தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். கொடுத்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு 15 நிமிஷத்தில், கவுண்டிங் மிஷின்லாம் இல்லாத காலத்தில், பேங்க்கில் இப்போ தானே கவுண்டிங் மிஷின்லாம் வந்து எண்ணுறாங்க, அந்த கவுண்டிங் மிஷின்லாம் இல்லாத காலத்திலே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ள அந்த 5 லட்சத்தையும் எண்ணி முடிச்சிடுவாங்க. சரசரன்னு எண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டு, இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப திறமைசாலி கவுண்டமணியோட மனைவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆள். அவங்க வந்து ரொம்ப தெய்வ பக்தி. எல்லையம்மன் கோயிலுக்கு தான் அவங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமை போவாங்க, செவ்வாய்க்கிழமையும் போவாங்க. பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து கார் பைத்தியம். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், கவுண்டமணி பார்த்தீங்கன்னா யாராவது வந்து புது கார் வந்துருச்சு, யாராவது ஒரு நடிகர் வந்து புது கார் எடுத்துட்டார், உதாரணத்துக்கு கார்த்திக் ஒரு புது கார் ஃபோர்டு கார் எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அடுத்த நாளே கவுண்டமணி வீட்டில் கார் நிற்கணும். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையர் வெர்ஷனு, அதனோட வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கவுண்டமணியோட கார் வந்து ஸ்டுடியோக்குள்ள வரும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு நடிகர் இப்போ பிரபு இருக்காரு, இல்லை சத்யராஜ் இருக்காரு, ஒரு புதுசாக ஏதோ ஒரு கார் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பார்ப்பாரு, எப்பப்பா எடுத்தா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டே ஃபோன் பண்ணுவார், கார் இங்கே வந்து நிற்கணும் நாளைக்குன்னு. அடுத்த நாள் பூஜை போட்டு காலையில் ஸ்டுடியோக்கு வரும்போதே காரில் வருவார். அப்படி வந்து கார் மேலே ரொம்ப கவுண்டமணிக்கு வந்து ஆமாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட கவுண்டமணி பீக்காக இருக்கிற காலகட்டங்களில், ஏன் இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன், 7-8 கார் அவங்க வீட்டில் நிற்கும். நம்புவீங்களா? 7-8 கார் வச்சிருப்பாரு. 7-8 காரும் ரொம்ப காஸ்ட்லி காராக இருக்கும். அந்த அளவுக்கு லைக் பண்ணுவார் காரை. இத்தனை கார் இவர் வச்சிருந்தாலும் இந்த துணைவியார் இருக்காங்க பார்த்தீங்களா, சாந்தி அம்மையார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஷுவலாக அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போகிறோம். கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும், மீன் மார்க்கெட் வாங்குறதாலும், காய்கறி மார்க்கெட் வாங்குறதாலும் ரொம்ப எளிமை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவ்வளோ எளிமையாக வந்து அவங்க இருப்பாங்க. இந்த காரில் தான் போகணும், காரில் போய் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இன்னும் கூட ஒரு படி சொல்லணும்னா, கவுண்டமணியோட துணைவியார் இருக்காங்களா சாந்தி, அவங்க இறந்தப்போ தான் 1-2 ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எந்த ஃபோட்டோவுமே அவங்கள பற்றி எந்த காணொலியிலையும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது, பேப்பர் செய்திலையோ எதுலேயுமே பார்த்துருக்க முடியாது. காரணம் என்னென்னா, கவுண்டமணி வந்து குடும்பம் வேற, தொழில் வேற அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தார். அப்போ ஒரு வீட்டுக்கு, கவுண்டமணி வீட்டுக்கு போகணும்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அனுமதி, சினிமா சார்ந்தவங்களுக்கு 1-2 பேர் போகலாம். மற்றபடி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தார். காமெடி நடிகர்களே, இந்த இடத்து இதையும் சொல்லணும், காமெடி நடிகர்கள்லேயே அந்த காலத்திலே கிட்டத்தட்ட பல கோடி செலவழித்து பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தது கவுண்டமணி தான். வேறு எல்லா காமெடி நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக பிஸியாக இருப்பாங்க, அவங்க நடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் அவருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபீஸ் வச்சுருந்தார். தயாரிப்பாளர்களோ வேறு யாரும் பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும்னா அந்த ஆஃபீஸ்க்கு தான் வர சொல்லுவார், வீட்டுக்கு வர சொல்ல மாட்டார். அந்த மாதிரி வீடு வேற தொழில் வேறன்னு பிரித்து வச்சுருந்தார். அப்போ இந்த அம்மையாரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பேர் வந்து செல்வி, இன்னொரு குழந்தை பேர் சுமித்ரா. அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சினிமா வெளிச்சமே அவங்க மேலே படாமல் அவங்க அழகாக அவங்க அந்த குழந்தைங்களை வளர்த்து அவங்கள இன்னைக்கு பெரிய ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. கவுண்டமணியோட வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரமாக இருந்தது வந்து சாந்தி தான். அதாவது அவருடைய துணைவியார் தான்.
இப்போ முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னோம். பொண்டாட்டி பேச்சை கேட்டு பொண்டாட்டி சொல்கிறபடி நடந்து பொண்டாட்டிக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்த ஒரு 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 3 பேர் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் ரஜினிகாந்த், ஒருத்தர் ஆர்கே செல்வமணி, ஒருத்தர் கவுண்டமணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய இறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கவுண்டமணிக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்னதாக உடல்நிலை பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கோமாக்கு போவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி. அதாவது வந்து அவங்களால வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து பேச முடியாது, நடக்க முடியாது, ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு உடல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும்போது வீல் சேரில் வச்சு தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த காலகட்டங்களிலே கவுண்டமணி வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மனைவியை நேசித்தார். இப்போ இந்த இறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கவுண்டமணியை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் உண்மை. யாருமே வரல அப்படிங்கிறது வந்து சினிமாவோட சாபம். அது யாரும் வரமாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சினிமாவோட சாபம் இல்லை, யாருமே நான் முதல்ல சொன்னேனே தம்பி, பிரபலமாக நீங்கள் வந்து பாப்புலராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை தேடி ஆட்கள் வருவாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் மங்கி போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் மங்கி போனது தான் பார்ப்பாங்களே தவிர, அன்னைக்கு நீங்கள் புகழில் இருந்ததையோ, அன்னைக்கு நீங்கள் பல பேருக்கு உதவுனதையோ, அன்னைக்கு பெரிய வெளிச்சத்தை 10 பேர் கொடுத்ததையோ எதையுமே இந்த சினிமா உலகம் பார்க்காது. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது நன்றி கெட்ட சினிமா உலகம். நம்ம பல நேரங்களில் பல காணொளிகளில் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும்னா நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்படித்தான் அது சாபக்கேடு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது வந்து கவுண்டமணி வந்து எல்லா நடிகரோடையும் நடிச்சிருக்காரு. ஏன் லேட்டஸ்ட்டாக விஜய் அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஆனால் விஜய், அர்ஜுன், இன்னும் ஒரு சிவகுமார் வந்தார், 1-2 நடிகர்கள். இயக்குநர்கள் யார் வந்தா அப்படின்னா, பி வாசு வந்தார், நம்ம சுந்தர் சி வந்தார், வி சேகர்னு ஒரு இயக்குனர் இருக்கார்ல, அவர் வந்தார். பெருசாக யாருமே வரல. நடிகர்கள் தான் வரலைன்னா இயக்குநர்களும் வரல. நடிகர்கள் தான் நன்றி மறந்து போகிறாங்கன்னு சொல்லலாம், இயக்குநர்களும் நன்றி மறந்து போகிறாங்க. கவுண்டமணி ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தேவைப்பட்டார். இன்னைக்கு கவுண்டமணி வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டார், அப்படிதான் சொல்லணும். அவருடைய மனைவியாருடைய டெத்துக்கு யாருமே போகலைன்னா என்ன அர்த்தம்? அதான அர்த்தம். அவர் கூடவே டிராவல் பண்ண காமெடியில் பயங்கரமாக வந்து ஜொலிச்சிட்டு இருந்த நம்ம ஆக்டர் செந்தில் சார் வந்து அன்னைக்குமே செந்தில் சார் வந்தார், கூடவே இருந்தார் அன்னைக்கு. அதை பார்க்கும்போது இத்தனை வருஷமா வந்து அந்த பாண்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கவுண்டமணி சாரை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.